ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கள்கிழமை தூவிதே திதி, கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள், சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதுவும் சரி 18 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. நேல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இவங்க சுழற்சி. இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க. எங்கே? மீன ராசியிலும் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா, மேஷம், ரிஷிபம், மிதுனம், துலாம், மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார். 2023 பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் இந்த 18 மாதங்கள் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் தனபால் பேசுகிறேன். இப்போ இந்த மேஷ ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதுவரையில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 30/10/2023 திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் 4:40 மணிக்கு உங்கள் ராசியிலிருந்து, மேஷ ராசியிலிருந்து மீனத்துக்கு மாறுகிறார். கேது பகவான் துலாம் ராசியில் இருந்து கன்னிக்கு மாறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ராகு எப்படி வரார்? 12ஆம் இடத்திலும். கேது பகவானானது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலும் வரார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளியிடத்தில் வேலைகள், உள்ளூரில் சிலருக்கு வேலை அமையாமல் வெளியிடத்திற்கு போகிறதும், வெளிநாட்டிற்கு உத்தியோகத்திற்காக போகிறதும் சிறப்பு தரும், போக வைக்கும். இப்போ உங்கள் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ சிம்மத்தையும் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 5ஆம் இடமான உங்களுக்கு இதுவரையில் புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு, புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கு காரணம் என்னன்னா, சிம்மத்தையும் பார்க்கிறார், குரு பகவான் தனுசு ராசியும் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுவரையில் தாமதமாக அடைஞ்சவங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்குரிய பலம் தந்துடும். அப்போ திருமண பாக்கியமும் இப்போ தடையில்லாமல் நடக்கும், புத்திர பாக்கியத்திற்கும் பலம் தந்துடும். வீடு பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்று இருக்கும். கடனாச்சும் வாங்கியாவது இந்த மேஷ ராசிக்காரர்கள் கடனாச்சு. காரணம் என்னென்னா, சனி பகவானானது அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசியிலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சனீஸ்வர பகவான் சிம்மத்தையும் பார்க்கிறார். அப்போ வீடு பாதியிலே நின்றவர்களுக்கெல்லாம் கடன் பட்டாவது வீடு கட்டிடுவீங்க, பயப்பட வேண்டாம். கடன் பட்டாச்சும் வீடு கட்டிடுவீங்க. விருச்சிக ராசியையும் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பூமி நீங்கள் மண் மனை வாங்கும் பொழுது வில்லங்க இல்லாமல் பார்த்து வாங்கணும். கவனம் குறைவாக வாங்கக்கூடாது. வில்லங்க இருக்கா, ஒன்றுக்கு பல முறை யோசித்து மண்மனை வாங்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில். அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகம் உறுதியாக உண்டு. உயர்கல்வி யோகம், மேல் படிப்புக்காக உயர்கல்வி யோகம் உண்டு. பட்டம் பதவிகளாம் கைகூடும். கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, சினிமா நடிப்பு நாடகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கை மேலே பலனை தரும்.
முயற்சிகள் பலனை தரும். அதிக அளவு முயற்சி செய்யணும், பலனை தரும். சமயோஜித புத்தியாக நீங்கள் பார்த்து கையாண்டுக்கணும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை கூடி தரும். பொதுஜன மத்தியில் மதிப்பு மரியாதையை தரும். அதை என்னென்னா கவனமுடன் கையாளணும். மதிப்பு மரியாதை இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? கவனமுடன் கையாளணும். எதையுமே சர்ச்சையில் மாட்டிக்கக்கூடாது. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 60% குறையாமல் நல்ல பலன்களை கிடைக்குது. மற்ற 40% பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். வீடு ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடணும். திருமணம் தடை தாமதம் இல்லாமல், திருமண பிரச்சனை இல்லாமல் ஒன்றுக்கு பல முறை பார்த்து செய்கிறது நல்லது. ஆனால் திருமணத்திற்குரிய சுபகாரியத்திற்கு பலம் உண்டு, பயப்பட வேண்டாம். கடனும் கூடுமான வரைக்கும் நீங்கள் அடைச்சிடுவீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா மேஷம் என்பது மலை சார்ந்த இடமா இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் பழனி முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிக நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோ விநாயகர் பெருமானையோ, ஏன்னா இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி தந்து விடுவார். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.